வணக்கம். ரேஸோட 10 இயர்ஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம ஸ்டெப் பண்ணி போறது 11வது வருஷம். இந்த 10 வருஷமா நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க டீம் மெம்பர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றி. 11வது வருஷம் வேற லெவல்ல இருக்கும், நிறைய சான்ஸ் இருக்கும். அண்ட் உங்க சப்போர்ட்ல இந்த 11வது வருஷம் ஈஸியா கடந்து போயிடும்னு எங்களுக்கு தோணுது. இது வரைக்கும் நம்ம பண்ணாத பல வேலைகளை இந்த 11வது வருஷத்துல பண்ண போறோம். அனைவருக்கும் வணக்கம். ரேஸ் ஆரம்பிச்சு என்னுடைய 10 வருஷம் முடியுது. 11 வருஷத்தில் ரெடி எடுத்து வச்சிருக்கோம். இன்னும் பல சாதனைகள் ரேஸ் புரியறதுக்கு, நிறைய மாணவர்களை வெற்றி பெற செய்வதற்கு நம்ம எல்லாம் சேர்ந்து அடுத்து உழைப்போம். ரேஸ் ஆரம்பிக்கும் பொழுது ரேஸ் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சில பழி இருக்கும். என்னென்னா, எல்லாரும் சில பேர் கால் பண்ணி ரேஸ் வந்து காம்படிஷன் அதிகப்படுத்திடுச்சு, கட் ஆஃப் உயர்த்திடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்னென்னா, வெறும் ஒரு 100 வேகன்சிக்கு 1000 பேர் எழுதிட்டு இருந்த இடத்துல ஒரு 1,00,000 பேர் எழுத வச்சோம். அதாவது நல்லா படித்தவங்களோட பிள்ளைங்க மட்டும்தான், அதாவது பேரண்ட்ஸ் டீச்சராக இருக்கணும் அல்லது பேங்க் மேனேஜராக இருந்தாங்க மட்டும்தான் அவங்களோட பிள்ளைங்கள அரசு வேலைக்கு படிக்க வைப்பாங்க. ஆனால் ரேஸ் வந்து அவேர்னஸை க்ரியேட் பண்ணி ஒரு ஆட்டோக்காரங்க பிள்ளைங்களும் பேங்க் மேனேஜர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி மாற்றின ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்ஸ்டியூட். ஸோ இதே மாதிரி இன்னும் பல அவேர்னஸ் எஸ்எஸ்சிக்கும் சேர்ந்து பண்ணி நிறைய மாணவர்களை அரசு வேலைக்கு அனுப்புறதுக்கு முயற்சி எடுப்போம். ஹாப்பி ரேஸ் டே. ஸோ 2012 ரேஸ் இந்த பிராண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஃபியூ எம்ப்ளாயிஸ் தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஸ்டில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500+ எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பிராண்டில் நம்ம கொடுத்த ரிசல்ட்ஸ். ஸோ ஒரு பிராண்ட் 10 வருஷமாக நினைச்சு நிற்கணும் அப்படின்னா அதுக்கு ரிசல்ட் மட்டும் தான் காரணமாக இருக்கும். இந்த இன்ஸ்டிடியூஷனில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறது ஸோ ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ இதுமாரி மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி நம்ம ரேஸோட ஆனிவர்சரி. ஸோ ஒரு 10 இயர்ஸாக நம்ம ரேஸ் வந்து ஜேர்னி போயிட்டுருக்கு. ஸோ அதில் என்னோட ஜேர்னி வந்து ஒரு 6 to 7 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்குது. ஸோ இத்தனை வருஷமாக நம்ம டிஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு காரணம் ரிசல்ட்டும் ரேஸில் இருக்கிற எல்லா எம்ப்ளாயீஸோட ஒர்க்கும் தான். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நான் கங்க்ராச்சுலேஷன் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி வருஷம் இதே மாதிரி நம்ம ரேஸ் இன்னும் மேலும் வளர்ந்துட்டு நான் வேண்டிக்கிறேன். சந்தோஷமாக சொல்கிறேன். சந்தோஷ், we are entering into 11th year. Hello everyone, my name is Alvar. I head growth and expansion at Veranda RACE. Today marks a very special day in our calendar, which is the 10th anniversary of RACE. What started as a 400 square feet room, an idea in Chennai, has now been expanded into 40+ branches all over southern India. We are proud to have changed and impacted lives of more than 30,000+ students who have been placed in various government jobs. This has been achieved within this short span of 10 years. We are, it's a great congratulations to the entire team who have been behind all these, and we all the very best. வணக்கம். ரேஸ் இன்ஸ்டியூட் இன்னைக்கு தமிழ்நாட்டில் முழுக்க எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாத்துக்கும் நல்ல தெரிஞ்ச பரிச்சயமான பெயர். இந்த பெயரை சம்பாதிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான் அந்த அஸ்பரண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் இந்த இன்ஸ்டியூட்டோடைய வளர்ச்சி. சின்ன வயசில் காலேஜ் முடித்த உடனேயோ ஒரு 20 வயசில் 21 வயசில் உள்ளே வந்தவங்களுக்குலாம் ஒரு 6 மாதத்தில் ஒரு வருஷத்தில் பேங்கிங் சர்வீசஸ், கவர்மெண்ட் சர்வீசஸ் எல்லாத்தையுமே கனவை சாத்தியப்படுத்தி கொடுத்த ஒரு நிறுவனம் இந்த வெராண்டா ரேஸ். அந்த அஸ்பரண்ட் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய லைஃப் டோட்டலாக அவங்க ஊரையே சேஞ்ச் பண்ண வச்சிருக்கிற அளவுக்கு இருக்குது. ஒரு பையன் ஒரு ஊர்லேருந்து வந்து எக்ஸாம் கிராக் பண்ணிட்டாருன்னா அவரை பார்த்து அந்த ஊரில் இருக்கிற பல பேர் மறுபடியும் அதை எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பல்வேறு சாதனைகளை சத்தமே இல்லாமல் நிகழ்த்தி கொண்டு வருவது தான் வெராண்டா ரேஸ். மென்மேலும் பல்வேறு உயரங்களை காண, வெற்றிகளை அடைய மனதார வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நாங்கள் வந்து ஒரு 11th இயரில் உள்ள நுழையிறோம். ஸோ 2012 ஆரம்பித்த எங்களோட ஜேர்னி கிட்டத்தட்ட 10 வருஷம் 2022 வரைக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. அதுக்கான காரணம் எங்களோட ஸ்டாஃப்ஸ் ஃபஸ்ட்டு பெரிய காரணம். ரெண்டாவது எங்களை எப்பயுமே சப்போர்ட் பண்ணக்கூடிய எங்களோட எம்டி ரெண்டாவது பெரிய ரீசன். இந்த 10 வருஷத்தில் நாங்கள் நிறையா அச்சீவ் பண்ணியிருக்கோம். நிறையா அரசு அதிகாரிகள் உருவாக்கியிருக்கோம். இந்த சமுதாயத்தை ஒரு கரப்ஷன் இல்லாத சமுதாயமாக உருவாக்கணும் அப்படிங்கிறது எங்களோட பெரிய எண்ணமாக இருந்திருக்கு. அதுக்கு நாங்கள் இன்னும் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருப்போம். எங்களோட 11th year ஆல் சக்ஸஸ் டு Veranda RACE. Thank you. 10 years of legacy, 10 years of success, 10 years of creating employable India. So இன்னைக்கு 12 10 years ரேஸ் ஸ்டார்ட் பண்ணி
Standing by the value, results na race, race na results. We've created more than 37,000 successful aspirants from race. Next 10 years, next 100 years, they're going to be promised creating employable India in both government and private jobs. Thank you. Basically, நான் ரொம்ப எமோஷ்னலாக திங்ஸ் கூட அட்டாச் ஆயிடுவேன். பட் அட்டாச்மெண்ட் டு Veranda race can't be explained in 30 seconds. Okay. Finally, I'd like to thank Veranda race for giving me a platform to explore and grooming me as a man. Thank you, race. ഹായ്, എൻ്റെ പേര് അഖിൽ. ഞാൻ കേരളത്തിൻ്റെ സൗത്ത് സോൺ ഹെഡാണ്. അപ്പം ടോൾ എന്ന് പറയുന്നത് എനിക്ക് മാത്രമല്ല റേസിനെ സംബന്ധിച്ചുള്ള വളരെ ആഘോഷിക്കുന്ന ഒരു ദിവസമാണ്. കാര്യം ഏകദേശം 10 വർഷം നമ്മളിന്ന് പിന്നിടുകയാണ് റേസ് തുടങ്ങിയിട്ട്. അപ്പം ഞാനിപ്പോൾ റേസിൽ വർക്ക് ചെയ്യാൻ തുടങ്ങിയിട്ട് 8 വർഷമായി. 8 വർഷത്തെ എക്സ്പീരിയൻസ് വളരെ മനോഹരമാണ്. കാര്യം 8 വർഷം കൊണ്ട് എനിക്ക് ഒരുപാട് പഠിക്കാൻ സാധിച്ചു. അതേപോലെ തന്നെ കുട്ടികൾ ജോലി കിട്ടി പോകുന്നതും അവരുടെ പാരൻസ് വരുന്നതും ഒരുപാട് കാര്യങ്ങൾ നമ്മൾ കൺമുമ്പിൽ കാണുന്നുണ്ട്. അപ്പോൾ അതൊക്കെ കൊണ്ടാണ് നമുക്ക് റേസ് അത്രയും നമുക്ക് പ്രിയപ്പെട്ടത്. അതേപോലെ തന്നെ റേസ് ഒരു കമ്പനിയേക്കാൾ ഉപരി ഒരു ഫാമിലിയാണ്, ഒരു കുടുംബമാണ്, ഒരു ഇമോഷനാണ്. റേസും എന്നോടൊപ്പം തന്നെ റേസിനെ വിശ്വസിച്ച് ഇവിടെ വന്ന് പഠിക്കുന്ന കുട്ടികളുടെ ലൈഫ് മാറാൻ സാധിക്കട്ടെ എന്ന് ഞാൻ പ്രാർത്ഥിക്കുന്നു. നന്ദി, നമസ്കാരം. அனைவருக்கும் வணக்கம். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பொறுத்தது வரைக்கும் இது பல பேருக்கு ட்ரீமாக இருந்தாலும் ஒரு டைமில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் தான் இது ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ எல்லா தரப்பு மக்களும் எல்லா பகுதியில் இருக்கிற மக்களும் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஸோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமே இதில். ஸோ இந்த ஜேர்னியில் ஒரு பார்ட்டாக இருக்கிறத வச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுக்கு சப்போர்ட்டாக இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் வந்து இந்த நேரத்தில் நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி என்னோட கொலீக்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், ரேஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இந்த 10th இயர் செலிப்ரேஷனில் விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. 10th இயர் ஆனிவர்சரி கம்ப்ளீட் பண்ணுற Veranda ரேஸ்க்கு என் சார்பாகவும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சார்பாகவும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஜேர்னி 10 இயர்ஸ் ஜேர்னி அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஜேர்னியில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அதையும் தாண்டி வந்து நம்ம இன்ஸ்டியூஷன் வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக வளர்ந்து நிற்குது அப்படின்னா அது வந்து ஸ்டாஃப் சப்போர்ட், பேரண்ட்ஸ் சப்போர்ட், ஸ்டூடெண்ட் சப்போர்ட் இது இல்லாமல் முடியாது. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரகிளில் நானும் வந்து ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த ஜேர்னி வந்து நீண்டுக்கிட்டே போகணும், இன்னும் ரேஸ் வந்து வளர்ந்துக்கிட்டே போகணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. தேங்க்யூ Veranda ரேஸ். ஹாப்பி ரேஸ் டே, ஸ்டெப்பிங் இன்டு அவர் 11th இயர். ரேஸ் திருப்பி இந்த 10 வருஷத்துல ஆயிரக்கணக்கான மாணவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுது அப்படின்னு சொல்றதை விட அவன் நன்மை குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை மாற்றுது. சும்மா கரெக்டாக பண்ணுங்க. அதை நானும் சின்ன பாப்பாக நினைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ഹാപ്പി റേസ് ഡേ. ഹായ്, എൻ്റെ പേര് ജയകൃഷ്ണൻ. Veranda റേസിൻ്റെ തിരുവനന്തപുരം ബ്രാഞ്ച് മാനേജറാണ്. ഏകദേശം ഒരു 5 വർഷമായിട്ട് റേസിൻ്റെ ഈ ഒരു ജേർണിയിൽ കൂടെ തന്നെയുണ്ട്. ചെന്നൈ റേസിൽ വർക്ക് ചെയ്തു തുടങ്ങി. ഇപ്പോൾ Veranda റേസിൻ്റെ ബ്രാഞ്ച് മാനേജറായി തിരുവനന്തപുരത്ത് ജോലി അനുഷ്ഠിക്കുന്നു. വളരെയധികം സന്തോഷവും അഭിമാനവും ഉണ്ട് ഈ മുഹൂർത്തത്തിൽ. റേസിൻ്റെ ഈ ഒരു 10ാമത് വാർഷികത്തിൽ എല്ലാവിധ ഭാവുകങ്ങൾ ഞാൻ എൻ്റെ വ്യക്തിപരമായ പേരിലും എൻ്റെ ടീമിൻ്റെ പേരിലും നേരുന്നു. താങ്ക് യു. ஹாய், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நாள் 12/12/2022. ஓகேங்களா, ரேஸோட பர்த்டே அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, பல கவர்மெண்ட் ஆஃபீஸுகள் உருவாக்குன நம்ம இன்ஸ்டியூட்டு 10 ஆண்டு முடிஞ்சு 11ஆம் ஆண்டில் காலத்து வைக்கிறோம். ஓகேங்களா, ரேஸ்னா ரிசல்ட், ரேஸ்னா பேங்கிங் அப்படி இருந்தது. இனிமேல் ரேஸ்னா TNPSC அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம முன்னேறி வந்துட்டு இருக்கோம். இனிமேல் நம்மளோட ப்ராசஸ் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். ஹாப்பி ரேஸ் டே. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட Veranda ரேஸ்க்கு இனிய அகவை தின வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட 10 வருஷம் முடிஞ்சு 11ஆவது வருஷத்தை நம்ம அடி எடுத்து வைக்கிறோம். இதுக்கான முக்கியமான ஒரு காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மள்கிட்ட ஒர்க் பண்ண எல்லா ஸ்டாஃப்ஸ் ப்ளஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா, அவங்க இல்லாமல் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றின்றது சாத்தியமே கிடையாது. அடுத்தது இந்த வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட MD பரத் சார் அண்ட் அரவிந்த் சார். ஓகே, அவங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பண்ண அந்த ஸ்டார்ட் அப் இனிஷியேட்டிவ் தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. சரிங்களா, ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனில் ஒர்க் பண்ணுற எல்லா ஸ்டாஃப்ஸுமே இனிய வாழ்த்துக்கள், ப்ளஸ் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். ரேஸ் வந்து 11 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. இந்த 11 வருஷத்தில் பலரோட வாழ்க்கையை மாற்றிருக்கு, பலரோட வாழ்க்கை இன்னும் மாற்ற போகுது. இது எல்லாத்துக்கும் காரணம் பின்னாடி முன்னோர்கள் தெரியாமல் பலரோட உழைப்பும் பலரோட நம்பிக்கையும் தான் இதை காப்பாற்றிட்டு இருக்கு. இந்த உழைப்பும் நம்பிக்கையும் கொடுக்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸ்டாஃப்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த 10 வருஷத்தில் வந்து Veranda ரேஸ் நிறைய பேரோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்கு. எல்லாருமே நல்ல ஒரு பொசிஷனில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது இன்னமும் தொடரணும். ஸோ இந்த இயரும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட். ஹாய், எல்லாருக்கும் ஹாப்பி ரேஸ் டே. 10 இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு we are stepping into 11th year. We hope this journey still continues. Thank you. ஹலோ, ஹாப்பி ரேஸ் டே. ஸோ 10 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்க
11வது வருஷத்துல அடி எடுத்து வைக்கிறோம். so far நம்மளோட கான்ட்ரிபியூஷன் அண்ட் சப்போர்ட் வந்து ரேஸோட அச்சீவ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. ஸோ அதே லெவல் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் அண்ட் எனர்ஜியோட நம்மளோட அப்கமிங் இயர்ஸையும் ஃபேஸ் பண்ணலாம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரேஸ் இன்ஸ்டியூட் 10 வருஷம் முடிஞ்சு 11வது வருஷத்தில் அடி எடுத்து வைக்குது. இந்த 10 வருஷம் ஜேர்னின்றது சும்மா ஃபீல்டில் இருக்கிறது மட்டும் கிடையாது. 10 வருஷமும் எல்லாரையும் வேலைக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கோம். அதுதான் எங்களுக்கு பெரிய பெரிய விஷயம். இந்த நேரத்தில் 11வது வருஷத்தில் அடி எடுத்து வைக்கிறோம். இன்னும் பல பேரை வேலைக்கு அனுப்பணும்னு நினைக்கிறோம். ஹாப்பி ரேஸ் டே. 11வது வருஷத்துல நுழைகிறோம். ஹாப்பி ரேஸ் டே. Congrats race for completing 10 years successfully, not only for you but the success of thousands of lakhs of students in these 10 years. The best concept of race is about the circle and extending the benefits of studentship till their placement. My best wishes for the race to continue their services in the coming years. Happy Race Day. வாழ்த்துக்கள் வெரண்டா ரேஸ் நிறுவனம். ஸோ வெரண்டா ரேஸ் நிறுவனம் ஆரம்பிச்சு 10 ஆண்டு நிறைவடைஞ்சிருக்குது. வெற்றிகரமா 11வது ஆண்டுல அடி எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ நிறைய ஆசிரியர்களை உருவாக்கி இருக்கிறாங்க. நிறைய மாணவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. ஸோ தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் வெற்றி கொடி பறப்பதற்கு ஸ்ரீதர் டிஜேவின் வாழ்த்துக்கள். We are getting into our 11th successful year. Cheers from Veranda RACE. Hi all, happy race day.